தோசை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும், அதுக்கு மாவை ஊற வச்சு அரைச்சி இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு தோசை மாவு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 3 மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாதுங்க. ஆஃபீஸ் போகிற உமன்ஸுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த தோசை பொடி. இதே போல் இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். அவ்வளோ ஒரு கிறிஸ்பியான ஒரு தோசை கிடைக்குங்க. ஆமாங்க, சூப்பரான ஒரு தோசை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி இந்த தோசை மாவு பொடி செய்கிறதுக்கு நான் இட்லி அரிசி தாங்க எடுத்துக்கிறேன். அதாவது கடைகளில் வாங்கக்கூடிய இட்லி அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் 1 கிலோ இன்றைக்கி அரிசி சேர்க்க போகிறேங்க. அதுக்காக இந்த கப்பால் 4 கப்பு நான் அரிசி சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளையேந்து எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. இப்போ 4 கப்பு நம்ம அரிசி சேர்த்தாச்சுங்க. இதே ரேஷன் அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம், ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு வராதுங்க. அதை உடனே அரைச்சி செஞ்சாக்கா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நான் இன்றைக்கி இட்லி அரிசி சேர்த்துக்கிறேங்க. இப்போ அது கூடவே உளுந்து சேர்த்துக்கலாங்க. வெள்ளை உளுந்து தான் நான் எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேங்க. 1 கிலோ இட்லி அரிசிக்கு 100 கிராம் உளுந்து கரெக்டான அளவாக இருக்குங்க. இப்போ அது கூடவே நான் ஒரு 5 கிராம் போல் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. இந்த அளவு கரெக்டான அளவாக இருக்குங்க. ஒரு 5 கிராம் சேர்த்துக்கங்க. இப்போ அதையும் சேர்த்தாச்சுங்க. இப்போது ஜவ்வரிசி ஒரு 25 கிராம் சேர்த்துக்கிறேங்க. ஜவ்வரிசி சேர்க்கறதுனால நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு இந்த தோசை வரங்க. அதனால தான் பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எல்லா பொருட்களையும் நம்ம ஒன்றா சேர்த்தாச்சுங்க. இதை நம்ம நல்லா 3-4 டைம் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அலசி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம தண்ணியெல்லாம் சுத்தமாக நல்லா வடிகட்டிடணுங்க. இதை நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். அதனால தாங்க நல்லா சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதை நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க, அப்படியே கொண்டு போய் நம்ம காய வச்சிடலாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெயிலில் காய வைக்கணும். அப்போ தாங்க நமக்கு அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இல்லைண்டா வண்டுலாம் வந்துடும். ஈரத்தன்மையே இல்லாமல் நல்லா காய வைக்கணுங்க. அதனால் ஒரு நாள், இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் காய்ந்தால் போதுங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக நல்லா தடவி விட்டுடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தடவி விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சாச்சு. நமக்கு நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு நமக்கு காஞ்சிருக்குன்னு. இதே போல் நல்லா காய வச்சு இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸ் பவுடர் இல்லாமலும் ஒரு குறண்டு இல்லாமலும் ஒரு ரவா பதத்தை விட அடுத்த பதத்துக்கு நம்ம அந்த மாவை ரெடி பண்ணி வச்சிடணுங்க அரைச்சி. அதாவது இட்லி மாவு பதம் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அந்த மாவை நான் இப்போ தோசை மாவுக்காக நான் புளிக்க வைக்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு 4 குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்துக்கிறேங்க. இது நீங்கள் நைட்டு செய்கிறதா இருந்தாக்கா நீங்கள் காலையிலே புளிக்க வச்சுடுங்க. இல்லை காலையில் நீங்கள் தோசை ஊற்றுறதா இருந்தாக்கா நீங்கள் நைட்டே இந்த மாதிரி புளிக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ நைட்டு தான் நான் வைக்கிறேங்க. ஒரு 8 மணி நேரமாவது நமக்கு அது புளிச்சு வரணும். இப்போ 4 குழிக்கரண்டி அளவு நான் மாவு சேர்த்துக்கிறேங்க. அது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது. இந்த அளவுக்கு பதம் இருக்குது பாருங்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதை மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்கணுங்க. புளிச்சாதான் நமக்கு தோசை நல்லா இருக்குங்க. பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் நான் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு எல்லாம் நல்லா நமக்கு கலந்து வரணும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் நமக்கு இருக்குது. இதை ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே விட்டுடலாங்க. நான் காலையில் ஊற்றுறதுக்காக தான் நான் மூடி போட்டு அப்படியே ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடுறேங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு புளிச்சு வந்திருக்குண்டு. நான் கொஞ்சமாக மாவு எடுத்ததுனால நமக்கு கொஞ்சம் மாவு அடியில் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா புளிச்சு வந்திருக்குண்டு. புளிக்க வச்சா தான் நமக்கு தோசை நல்லா இருக்குங்க. நீங்கள் வேண்டாம் இட்லியாக கூட ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம நல்லா அந்த கரண்டியை வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பதம் உங்களுக்கு போதும்னா அப்படியே விட்டுடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ தோசை தவா நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிக்கிட்டு நம்ம தோசை ஊற்றிடலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாவை நான் ஊற்றிக்கிறேங்க. ஒரு 1.5 குழி கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு கல் தோசை மாதிரி வேணுன்றாலும் நீங்கள் அதே மாதிரி கூட நீங்கள் ஊற்றிக்கலாங்க.
இப்போ பாருங்கள் நல்லா மெல்லிசாக இந்த அளவுக்கு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுடலாங்க இந்த மாவை. அப்போ தான் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக வருங்க. இதுக்கு சோடாப்பு எதுவுமே நான் இப்போ சேர்க்கலைங்க. இப்போ வந்து அது மொறுண்டு வரத்துக்காக நான் கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு நல்லா வெந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மொறுன்னு எவ்வளோ சூப்பராக வருதுண்டு. இந்த அளவுக்கு நமக்கு வெந்த பிறகு நான் அதை திருப்பி விட்டுடுங்க. நீங்கள் திருப்பி போடாமல் கூட அப்படியே எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வீட்டில் அரைச்ச மாவு மாதிரி, இட்லி மாவு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த தோசை சூப்பரான ஒரு தோசை தானுங்க. நல்ல ஒரு ஐடியா தானுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஆஃபீஸ் போகிற உமன்ஸுக்கோ இல்லை பேச்சுலர்ஸுக்கோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் ஒரு இன்ஸ்டன்ட் தோசை சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாவை அரைச்சி நீங்கள் ஒரு 3 மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கெட்டு போகாது. ஆனால் வெயிலில் மட்டும் நல்லா காய வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதே பக்கத்தோடு நீங்களும் இந்த மாவை அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் சூப்பரான கிறிஸ்பியான ஒரு தோசை ரெடி பண்ணியாச்சுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இதே போல் செய்து பார்த்து நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.